எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம திருப்பாணாழ்வார் கதையை பார்க்கலாம். நாளையிலேருந்து அமல்நாதிபுரம் அவர் எழுதின 10 பாட்டை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்பாணாழ்வார் கதை என்னன்னா, இவர் 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர் தான். திருக்கோழின்னு ஒரு இடம் இருக்கு திருச்சியில, உறையூர், இப்பத்தையும் உறையூர். அப்ப திருக்கோழின்றது கிராமம், சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பிறந்தவர். இவருக்கு பாணர்னு ஒரு பேர் உண்டு, யோகி வாகனர்னு சொல்லுவாங்க, கவீஸ்வரர்னு சொல்லுவாங்க, முனிவாகனர்னு வாங்க இவரை. அது மாதிரி இவருக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பேர். அப்புறம் பிற்காலத்துல வந்த பட்ட பேர் அதெல்லாம். இவர் பெருமாளோட ஸ்ரீவத்சன்றது மச்சம், இந்த மார்பில் ஒரு மச்சம் இருக்கும் பெருமாளுக்கு, அந்த மச்சத்தோட அம்சமா பிறந்தவர். இவர் பாணர்ல அந்த வள்ளுவப்பறையர்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வள்ளுவப்பறையர்னு வாங்க, அந்த தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் இவர். அதனால என்னன்னா, இவர் அங்க கோயிலுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. இவருக்கு இயற்கையாவே நாராயணன் மீது அதீத பக்தி. பக்தின்னா அப்படின்னா அந்த அப்படியே தன்னை மறந்துடுறது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த மாதிரி பக்தி. அந்த மாதிரி ஒரு அப்படியே தன்னையே மறந்து அந்த 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 பக்தி அவருக்கு. அந்த அந்த மாதிரி பரவசப்படுறதுன்ற பார்த்தீங்களா, அந்த பரவச பக்தி அவருக்கு உண்டு. அவர் இது மாதிரி ஒரு நாள் என்ன பண்றாரு, தாழ்ந்த உலகத்தினால இவர் உள்ள வர முடியாது, கோயிலுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அப்ப எல்லாம் கோயிலுக்குள்ள வர முடியாது, தாழ்ந்த உலகன்றதுனால சேர்க்க மாட்டாங்க. அந்த காலத்துல அது இருந்தது. எனக்கு அதுல எல்லாம் எனக்கு இது கிடையாது, ஒப்புதல் கிடையாது. ஆனா ஒண்ணு, அவங்க கிட்ட கொஞ்சம் சுத்தமா இல்லைன்றது அது ஒரு குறை, சின்ன நெருடல் இருக்கதான் இருக்கு. கொஞ்சம் சுத்தமா இல்லைன்றதை தவிர வேற என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ள வர்றது போறது இல்லை, நான் என்னைக்குமே அது பண்ணவில்லை. அது ரங்கநாத் நல்லாவே தெரியும். அது மாதிரி போயிட்டு அந்த அந்த ஒரு நாள் அவர் உள்ள சேர்க்க மாட்டாங்க. அவரை உள்ள சேர்க்காம, கோயிலுக்குள்ள சேர்க்காம அவர் வெளியே இருக்கணும். அதுதான் அவரோட இது. அவர் என்ன பண்றாரு, காவிரி கரையில இருந்து இந்த பான்னு ஒரு கையில ஒரு பண்ணு வசிக்கிறதுக்கு ஒரு தம்புரா மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு ரங்கநாதரை துதிச்சுட்டு இருக்காரு. இவரோட தினம் இவர் காத்தால் 4 மணிக்கு கோவில் அந்த காவிரி ஆத்தங்கரையில அம்மா மண்டபத்துல அவருக்கு தனி சன்னதி இருக்கு. நானும் போனப்ப நான் நிறைய தடவை ரங்கநாதன் காமிச்சிருக்கேன். நாங்க போனப்பெல்லாம் ரங்கநாதன் காட்டுவேன் அந்த சன்னதியை. பாணர் சன்னதி, திருப்பாணாழ்வார் சன்னதி அது. அந்த சன்னதி அவருக்குன்னு ஒரு தனி சன்னதியே உண்டாங்க. அந்த அம்மா மண்டப கரையில் இருந்து தான் அவர் பெருமாளை நோக்கி தியானம் பண்ணி பரவச நிலையில பாட்டு பாடி பக்தி பண்ணிட்டு இருப்பார். அவருடைய இது அங்கதான். அதை தாண்டி அவரால் உள்ளே வர முடியாது. இது இப்படி இருக்க, அது அப்படியே 4 மணிக்கு தினம் பண்றது ஒரு விரதமா எடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தார். இதுல இருந்து வருவார், உறையூர்ல இருந்து இங்க வருவார். அந்த அம்மா மண்டபம் கரையில அம்மா மண்டபத்துல தண்ணியில முழங்கால் தண்ணியில் நின்று பெருமாள் தியானம் பண்றது. இதுதான் அவரது வேலை. இதுல இருக்க லோகசாரங்கர்னு ஒருத்தர், அவர் பிராமணன். லோகசாரங்க பட்டாச்சாரியார், கோயிலுக்கு பட்டாச்சாரி. ரொம்ப பெருமாள் மேல ஈடுபாடு. ரங்கநாதன்கிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு. ரங்கநாதன்கிட்ட அப்படியே நின்றுட்டு வாயை தொட்டு, கண்டை தொட்டு, காதை தொட்டு சேவிச்சு 2 பார்த்து எல்லாம் அந்த மாதிரி பண்ற ஒரு பக்தி. அவரோட பக்தி அதீத பக்தி. மிகச்சிறந்த அறிவாளி. எல்லா வேதங்களையும் கரைச்சி குடிச்சவர், வேதங்களை அவ்வளவு நல்லா கரைச்சி குடிச்சவர். அவர் பேர் லோகசாரங்கன்னு பேர். அவர் என்ன பண்றாரு, அவர் தான் அங்க இருக்க அந்த கோயில பட்டாச்சாரியா இருக்கார். அவரோட இந்த அதீத பக்தியும் பெருமாள் மேல இருக்கிற அந்த தீராத ஆசை, அவருடைய அறிவு, திறன், இதெல்லாம் பார்த்தா அவருக்கு தலைவர் பட்டாச்சாரியா கொடுத்துறாங்க. அப்ப எல்லாம் இப்ப மாதிரி இந்த என்டோன்மெண்ட் போர்டுலாம் கிடையாது. கோவிலோடுகின்னு ஒரு ராமானுஜர் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலை எப்படி நடத்தணுன்றதுக்காக ராமானுஜர் ஒரு இது எழுதி வச்சிருக்காரு, கோவிலோடுகுன்னு. அது மாதிரிதான் நடக்கணும், அது மாதிரிதான் நடத்தணும். அந்த இதுல இருக்க சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர் தலைமை பட்டாச்சாரி ஆகிறாங்க. இவர் கோவிலுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, பெருமாளுக்கு இது பண்றதுக்கு, கைங்கரியம் பண்றதுக்கு தினம் காத்தால காவிரியில தண்ணி எடுத்து போறது வழக்கம். இன்னைக்கு இவர் நிக்கிற இந்த தன்னை மறந்து பெருமாள் தியானம் பண்ணிட்டு எசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அங்க நின்றுட்டு இருக்காரு தண்ணியில, முழங்கால் தண்ணியில. இவர் சொல்ல, பெருமாளுக்கு தீர்த்தம் எடுக்கணும், அதில் போடான்னு கத்துறாரு. 10 தடவை கத்துறாரு. அவர் காதல் வழவே இல்லை. அவர் தான் தன்னை மறந்துடுறாரு, பரவச நிலைக்கு போயிடுறாரு இல்லையா. அவருக்கு ஒன்றும் தெரியல. உடனே என்ன பண்றாரு, இவன் எவ்வளவு சொல்லுவாங்க கேட்க மாட்டாங்க. பக்கத்துல இருந்து ஒரு கல் எடுத்து அடிப்பார். அடிச்ச உடனே மண்டையில போட்டு மண்டையில ரத்தம் வரும். ரத்தம் வந்த உடனே அப்படி பிடிச்சி பார்ப்பா, ரத்தம் வரும். அபச்சாரம் விட்டு போயிடுவார் அந்த பக்கம். அந்த பக்கம் தள்ளி போயிடுவார். இப்போ அதோட இவர் எடுத்துட்டு வந்துடுறார், பெருமாளுக்கு குடத்துல எடுத்துட்டு வந்தார். எப்பயுமே ஞானிகள் ரொம்ப முத்தினவங்கலாம் என்னன்னா, அல்ப விஷயங்களை ரொம்ப நேரம் மனசுல வச்சுக்க மாட்டாங்க.
பெருமாள் விஷயம் இறை சக்தி இறை எண்ணங்களை மட்டும்தான் மனசுல நிறைய வச்சிருப்பாங்க. மற்ற இடத்துல அதிகம் அதுல ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படியே. அதை அப்படியே விட்டுறாங்க. அது மாதிரி இவரும் பிள்ளைலோகாச்சாரியால் அவனை அடிச்சது மறந்துட்டார், போயிட்டார். அவர் பால் நெத்தியில ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்கு. நேராக வந்தாங்க கோவிலுக்கு வந்தா ரங்கநாதர் பாண்டியில ரத்தம் ஒழுகிறது. என்ன பண்றதுன்னே புரியல. தப்பி அப்படியே தவறி திண்டாடி போய் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே புரியாத வாசலுக்கு வெளியில ஓடி எல்லாரையும் ஊரை எல்லாம் கூட்டி இந்த மாதிரி ஆயிடுத்து. என்ன பண்ணு என்னென்னோ பச்சளை மருந்தெல்லாம் வச்சு பாக்குறா. ரங்கநாதர் நிற்கவே இல்லை, ரத்தம் நிற்கவே இல்லை, ரத்தம் வந்துட்டே இருக்கு. ரத்தம் வந்து தீட்டு அசுபம். அது இருக்கும்போது ரத்தம் வச்சுட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே முடிக்கிறாங்க. யார் என்ன பண்ணாலும் எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படல. பிளட் வந்து நிற்கல. உடனே எல்லாம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிடுறார், அன்னைக்கு ஆராதனை பண்ணவே இல்லை பெருமாளுக்கு. அந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு பழக்கம் உண்டு. ஸ்ரீரங்க வைத்தியர்கள்லாம் அந்த தாண்டங்கள்லாம் என்னன்னா, பெருமாள் கோவிலில் மணிக்கு பெருமாளுக்கு அரங்கனுக்கு ஆராதனை பண்ற மணிக்கு சத்தம் கேட்கும். பெருமாளுக்கு அமுது செஞ்ச அப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்க. பெருமாள் ஆராதனை சத்தம் வந்து கோவிலில் கேட்ட அப்புறம் தான் இவங்க சாப்பிட்றதுன்றதே ஒரு வழக்கமாக கொண்டு வந்தாங்க. பெருமாளுக்கு ஆராதனை ஆகலை. லோகசாரங்க முனிவரும் சாப்பிடல பெருமாளுக்கு இது மாதிரி இருக்குன்னு. ஆராதனை சத்தம் கேட்கல. ஊர் ஜனங்களும் வந்து பார்த்துட்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ண முடியலன்னு அவளும் சாப்பிடல. ஸோ அரங்கனும் பட்னி அன்னைக்கு, அந்த அரங்கனும் பட்னி, பிள்ளைலோகாச்சாரியாரும் பட்னி, ஊர்ல இருந்த பிராமணர்களும் பட்னி, எல்லாரும் பட்டியா கிடக்குறாங்க. கிடந்துட்டு என்ன பண்றதுனே புரியல. சாயந்தரம் போனா சாயந்தரமும் அது சரியாகலை. கடைசி வரைக்கும் சரியாகவே இல்லை. ராத்திரி பெருமாள்கிட்ட, என்ன பெருமாளே என்ன அபச்சாரம் நடந்தது எனக்கு தெரியப்படுது, நான் என்னால் முடிஞ்சது செய்யறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் சரணாகதி பெருமாள்கிட்ட காலை பிடிச்சின்னு கெஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். அவர் கோயிலுக்கு விட்டு வீட்டுக்கு வந்து படுத்துறார். படுத்த உடனே பெருமாள் கனவுல வந்து சொல்றார், இது மாதிரி நீ வந்து அந்த கரையில இருந்தானே பாணன், அவனை தீண்டத்தான்னு அவனை கல் எடுத்து அடிச்ச, அவன் மாட்டையில் ரத்தம் ஒழுகிறது, அவனை அந்த ரத்த ஒழுங்குகள் தான் எனக்கு ஒழுகிறது. இதுக்கு பரிகாரம் என்னன்னா, அவனை நீ தோல்ல சுமந்துட்டு கோவிலுக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே திருக்கிட்டு முடிச்சு பாக்குறாரு, இந்த மாதிரி வருது. இவருக்கு லோகசாரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது எப்படி போய் சொல்றது? ஊர் ஜனங்கிட்ட ஜனங்கிட்ட பிராமண அந்த சபையில சொன்னா படிக்க வருவா எல்லாரும். இந்த மாதிரி அவரை தூக்கிடுவானா, தீண்டத்தகாத அவனை எப்படி கோயிலுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு எல்லாரும் சண்டைக்கு வருவான்ட்டு பயந்துட்டு என்ன பண்றதுன்னு புரியலையே. பெருமாள் கடவுள் சொல்லிருக்காரு, நம்ம சொன்னா நம்புவாளா இவாள்லாம், நம்ம சொல்லிட்டு பெருமாளை தான் சாட்சியா நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லணும், பெருமாள்கிட்ட போய் அங்கேயே பெருமாள்கிட்ட கஞ்சணும், இதுக்கு சாட்சி ஏதாவது பண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு போறார். மறுநாள் காத்தால வந்து எல்லாரும் வரா. மறுநாள் காத்தால இவர் போகும்போது பார்த்தா அந்த ஊர் ஜனங்களும் கூடியிருக்காங்க. அந்த சபையில இருந்தவாளும் கூடியிருக்கா, அந்த ஊர் ஜனங்கள் பிராமணாலும் கூடியிருக்கா. அவர்கிட்ட இவர் மெதுவாக சொல்லுவார், மாதிரி என் கனவுல வந்தாரு. அவ எல்லாரும் சொல்ல ஒருத்தர், ஆமா எங்க கனவுலையும் பெருமாள் வந்து சொன்னார், குளத்தாங்கரையில காவிரி ஆத்த கரையில பாணன் ஒருத்தன் வாசிச்சுட்டு இருக்கான், அவனை தோல்ல தூக்கின்னு வாங்க, ஒரு லோகசாரங்கப்படியே தூக்கின்னு வர சொல்லுங்க, லோகசாரங்கரை தூக்கின்னு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. பாட்டோட போடான்னு ஆச்சு இவருக்கு. முதல்ல நம்ம தப்பு எப்படியாலும் இதுக்கு ஒத்துக்கிட்டாலே எல்லாரும் சொன்ன உடனே எல்லாரும் கூட எல்லாருக்கும் சொன்னாங்க. எல்லாரும் சரி போய் அப்படி என்ன போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா மறுநாள் பாணர் வந்துருப்பார். மறுநாள் பாணர் வந்து அதே மாதிரி வாசிச்சுட்டு இருப்பார். ஆனா தலையில விழுகிற ரத்தம் மட்டும் வந்துட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கசிச்சுட்டே இருக்கும். போய் இவர் என்ன பண்ணார், மெதுவா அந்த பாணன்கிட்ட கூப்பிட்டு அவனை சொல்லி, அவங்க கிட்ட வரமாட்டேங்குவான், அவனை கூப்பிட்டு சொல்லி இது மாதிரி ஒன்னாங்கன்னா அதை கூப்பிட்டு ஐயோ கோயிலுக்குள்ளே எல்லாம் நான் வரமாட்டேன், காலெல்லாம் வைக்க கூடாது, பாவம் என்ன அபிசாரப்பட சொல்றீங்களா, நான் எவ்வளவு போகிறேன், எனக்கு அதெல்லாம் ரங்கநாதர் சந்திக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ட்டு ஓடுவார். அவர் ஓட இவர் துரத்துவார். லோகசாரங்க ஊரே வேடிக்கை பார்த்துட்டுவோம். துரத்தி போனா பிடிக்கவே முடியாது அவரை. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லா தெருவுலையும் மடக்கி ஒரு இடத்துல பிடிச்சி அவரை குண்டு கட்டா தூக்கி லோகசாரங்க தலையில வச்சு நீ போய் தான் ஆகணும்னு அவர் ஒரு தனியாள் ஒன்றும் பண்ண முடியல. சரின்ட்டு போறார். உள்ள கூட்டின்னு போறான். பெருமாள் தலையிலேயே கமந்துட்டு போறார். லோகசாரங்கர் வந்து திருப்பாளர் வேற தலையில சுமந்துட்டு போறாரு. சுமந்துட்டு போய் பாருங்க என்னன்னு. லோகசாரங்கர் வந்து பிராமணன், திருப்பாளர் வந்து ஒரு தீண்டத்தகாத ஜாதியை சேர்ந்தவர். அவரை பிராமணன் வந்து அந்த தீண்டத்தகாத தலையில் தூக்கிட்டு போறார். இதை தூக்கிட்டு உள்ள போறார். உள்ள போன உடனே அங்க எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த காலத்து அந்த வித்தியாசத்தை பார்க்க அவங்க பார்த்தாங்களே ஒழிய பெருமாளும் பார்க்கல. பெருமாள் அந்த வித்தியாசத்தை எல்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்தவங்க அதை அப்படியே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது அநேகமா சுத்தம் சரியில்லைன்றதுனால அவங்க அதை பண்ணாங்கன்றது என்னோட எண்ணம். ஆனாலும் தப்புதான். அது பண்ணக்கூடாது. சுத்தமா இருக்க வைக்கணுமே வழியா அதை விட்டு அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அது மாதிரி இது பண்றார். இவர் வந்து அதை பண்ணி அவரை கூட்டின்னு போறார். கூட்டு போனோடனே அங்க போனீங்கன்னா திருமண தூண் 2 இருக்கும். இன்னைக்கு போனீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில்ல பெருமாள் சன்னதிக்கு நேரம் எதிர பாத்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி திருமண தூண் 2 இருக்கும்.
அந்த 2 தூணுக்கு நடுவில் கொண்டு போய் இவரை தலையில் சுமந்து நிற்கிறார். கீழே இறங்குறாரு, இவர் இறங்க மாட்டேங்கிறார். நான் இறங்க மாட்டேன், ஐயோ நான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அடிச்சு நிற்கிறார். நான் இறங்க முடியாதுன்னு. இறங்க முடியாதுன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவர் என்ன பண்றாரு, முதல்ல அப்படியே இருந்துட்டு பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு எல்லாம் தன்னோட நிலைமை எல்லாத்தையும் மறந்துட்டு பெருமாளை தியானம் பண்றாரு. தியானம் பண்ணி 10 பாட்டு பாடுறாரு பெருமாளை. முதல்ல திருப்பாதம், அப்புறம் தலைமுடி. அது அந்த பாட்டு வரும். பாட்டில் வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு ஒவ்வொரு இடமா. அவர் என்னன்னா முதல்ல வந்து திருவடி, அப்புறம் அவரோட ஆடை, ஆடை, தொப்புள், வயிறு, மார்பு, கண்டம், கழுத்து, வாய், கண்ணு, அவரோட முழு உடல், இந்த மாதிரி 9 பாகத்தை அவர் வந்து பாட்டா பாடுறார். பாடிட்டு 10வது பாட்டுல என்ன சொல்றார், இப்படிப்பட்ட பெருமாளை பார்த்து என் கண்ணு, என் பெருமாள்கிட்ட வரன் கேட்பா இல்லையா, பெருமாள் உடனே கனவு இவருக்கு வந்துடுறாரு. வந்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளுன்னு. இந்த மாதிரி பார்த்து கண்ணை பார்த்தவனா, இந்த மாதிரி ஒரு காட்சியை, உன்னோட காட்சியை பார்த்த கண்கள் வேற எதையும் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு உடனே பெருமாள் அப்படியே அவருக்கு ஐக்கியமாகி அப்படியே திருப்பான தோல்ல இருந்து இறங்கவே இல்லை. பெருமாள் ஸ்ரீரங்கம் கோயில்ல திருப்பான காலே வைக்கல. அப்படியே அந்த லோகசாங்கமுனிவரோட தலையில இருந்து அப்படியே பறந்து போய் அப்படியே பெருமாள் ஐக்கியமாயிடுறார். பெருமாள் ஜோதியா அவரை ஐக்கியமாக்கி விடுறார். ஜோதியா பெருமாளோட கலந்துடுறார். ரொம்ப விசேஷம் இது. 10 பாட்டு தான் இருக்கிறதுலயே. அது 1000 10 பாட்டு பாடினவர் இவர் தான். வெறும் 10 பாட்டுல அதிகமா பாடினது வந்து நம்மாழ்வார் பாடினார். அதுக்கு அடுத்து திருமங்கை ஆழ்வார் பாடிருக்கார். திருமங்கை ஆழ்வார் 87 திவ்யதேசத்துக்கு போயிருக்காரு. இவர் அந்த கோயில ஸ்ரீரங்கம் கோயில் தான் 10 பாட்டு தான். 10 பாட்டு பாடின உடனே இவருக்கு அப்படியே மோட்சம் கிடைச்சிடுறது. மோட்சத்துக்கு பெருமாள் தன்னை ஜோதியாக்கி ஐக்கியமாக்கி விடுறாரு தனக்குள்ள. ரொம்ப விசேஷம் இது. இந்த மாதிரி ஒரு இது வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது. ஒரு திருப்பான ஒரு பறையனை வந்து பிராமணன் வந்து தோல்ல சுமக்கிறது. இதே மாதிரி இதுலயும் ஒண்ணு இருக்கு. திருக்குறங்குடியில உங்களுக்கு நம்பாடுவார்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் அது மாதிரிதான். அவரையும் அப்படிதான் நம்பாடுவார்னு வந்து ஒரு பிராமண இந்த இந்த இது இருக்கு, பிரம்மாராட்சஸுக்கு வந்து மோட்சம் வாங்கி கொடுக்குறாரு. அவர் வாங்கி கொடுக்குறாரு, நம்பாடுவான் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு திண்டத்தகாதவன், இதே மாதிரி பாடக வகுப்பை சேர்ந்தவர் தான். அவர் வந்து பெருமாள்கிட்ட சொல்லி இந்த பிராமணனுக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லி பெருமாள் அந்த பிராமணனுக்கு மோட்சம் கொடுத்து அந்த பிராமணன் மோட்சத்தை அடைகிறார். அது இருக்காது. ஒரு நாள் எப்பயாவது கதை வரும்போது அதுதான் இன்னைக்கு கைசி அது சிறு திருக்குறங்குடியில ராத்திரி ரொம்ப விசேஷமா நடக்கும். அதை நான் அப்புறம் இன்னொரு நாள் கதையா சொல்றேன். இன்னைக்கு இது. நாளையில இருந்து இந்த அமல்நாதிபுரம் 10 பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. ரோஹிணி நட்சத்திரத்துல முனிவாகன சேவைன்னு ஒண்ணு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து லோகசாரங்கர் வந்து இவரை சுமந்துட்டு போவார். இது வந்து இன்னைக்கும் முனிவாகன சேவைன்னு ஒரு நாள் கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல அது இன்னைக்கே நடந்துட்டு இருக்கு. திருப்பதியில ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம இவருக்கு தெரியும், கிரிதாரன் சாருக்கு தெரியும். அதே மாதிரி கோபாலகிருஷ்ணன், MS கோபாலகிருஷ்ணன், அவர் திருச்சியா, அவரோட இதுக்கும் அவங்க 2 பேருக்கும் தெரியும். தேங்க்யூ.